நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன மாதிரி நோய்களுக்கு சிவனை வழிபடணும் சார்? பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் சிவன் மட்டும்தான் இருப்பார். இன்றைக்கு உலகத்திற்கு ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கான மருத்துவத்தை மனிதர்களுக்கான மருத்துவமாக மாற்றி கொடுத்தது விஷ்ணு. புற்றுநோயாக இருக்கக்கூடிய நோய்கள், அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயிலுக்கு உண்டு. பிரத்யங்கராவை இவங்களை வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும்? கவலை, பயம், பொறாமை, போட்டி, கோபம், எதிர்மறை எண்ணங்கள். நரசிம்மர் அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற அனைத்து நோய்களையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் தடுத்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை காட்டி கொடுக்கக்கூடிய சிறந்த தெய்வம் நரசிம்மர். சித்தர்கள் இவங்களை வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்கள் தடுக்கலாம்? சித்தர்களை நாம் வழிபடும் போது நோய் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒளி விளக்குகளாகத்தான் அவங்க இருப்பாங்களே தவிர நோய் தீர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட போன வீடியோவில் டாக்டர் கௌதமன் என்னென்ன பாவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வந்திருக்குன்னு கருட புராணத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த வாட்டி என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன தெய்வத்தை வழிபட்டா அதுக்கான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ. ஸோ என்ன மாதிரி நோய்களுக்கு சிவனை வழிபடணும் சார்? சிவன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கேள்வி இது. நம்ம உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம யாருமே உடல், மனது, ஆத்மாங்கிற 3 விஷயத்தை பார்ப்பது கிடையாது. இப்போ நீங்கள் உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், வலி, வேதனை, புற்றுநோய், இதய நோய், இதெல்லாம் உடல் நோய்களாக நம்ம பார்க்குறோம். மனதில் ஏற்படுகின்ற நோய்கள், மன அழுத்தம், கோபம், கவலை, மனச்சிதைவு நோய், இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஸ்பிரிச்சுவலாக வரக்கூடிய நோய்கள். இன்றைக்கு எல்லா வசதியும் இருந்தும் நம்மளால் நிம்மதியாக எத்தனை பேரால் இருக்க முடியுது? இத்தனை கோயில்கள், அரசர்கள்லாம் இவ்வளோ கோயிலை கட்டுறாங்களே, ஏன் கட்டுறாங்க? ஏன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ இந்த 3 விஷயங்களை, உடல், மனது, ஆத்மான்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் சேர்ந்த எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி சிவனுக்கு உண்டு. இன்றைக்கி நம்ம பெரிய கோயில்கள், பழைய கோயில், நம்ம திருவிடைமருதூரை பற்றி பார்த்தோம். இந்த திருவிடைமருதூருடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவோம். பிரம்மஹத்தின்னா என்ன? உயிர் கொலையால் ஏற்படுகின்ற, தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய நோய்க்கு, அந்த தோஷத்திற்கு தான் பிரம்மஹத்தின்னு பெயர். பிரம்மஹத்தினா பிராமணனை கொல்வது கிடையாது, உயிர் கொலை செய்வது. பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்போ அந்த பிரம்மஹத்தி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும்? மன நிம்மதி இருக்காது, சித்த பிரமை ஏற்படும், மனநோய் ஏற்படும், பைத்தியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீர்க்க முடியாத அளவுக்கு நோய்கள் ஏற்படும், குடிப்பழக்கம் ஏற்படும், போதை பழக்கம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை இருந்தாலும் தேவையற்ற வழிகாட்டுதல்கள் அந்த வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். மனத்துயரம், சொல்ல முடியாத துயரத்தோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதுக்கு தான் பிரம்மஹத்தின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் சிவன் மட்டும்தான் இருப்பார். ராமேஸ்வரம், ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி கொடுத்த ஸ்தலம். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கு உடல், மனது, ஆத்மா இந்த 3ம் சார்ந்த நோய்கள் நம்முடைய, இப்போ ஒரு நோய் வருதுன்னா நமக்கு எப்படி தீர்க்கணும்னு டாக்டரை பார்ப்போம், மருந்து சாப்பிடுவோம். ஆனால் அந்த நோய்க்கான மருந்தையே சாப்பிடக்கூடிய தெரியாத அளவுக்கு ஒரு நோய். மனநோய் இருக்கவங்களுக்கு மருந்து சாப்பிடணுன்னே தெரியாது, நீங்கள் யாராவது எடுத்து கொடுத்தா தான் அவங்க சாப்பிட முடியும். அந்த மாதிரி மிகப்பெரிய அளவு ஏற்படுகின்ற, இன்றைக்கு அறிவியலாலும் ஆன்மீகத்தாலும் தீர்க்க முடியாத எந்த நோயாக இருந்தாலும், வரக்கூடாது என்றாலும் அதற்கு ஒரே இறைவன் யாருன்னா சிவன் தான். ஸோ பிரம்மஹத்தின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய சிவஸ்தலங்களை நாம் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஊட்டத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஊட்டத்தூருடைய மிகப்பெரிய பிரசாதம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சநாத சிலையினால் ஆன நடராஜர், பிரம்மாண்டமான நடராஜர். ஒரு முறை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்த பஞ்சநாத சிலை அப்படிங்கிறது ஏன் ஸ்பெஷாலிட்டினா, அந்த சிலை, அந்த ஒரு கல்
இந்த உலகத்தில் இப்போ எங்கேயுமே கிடையாது. எத்தனை 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு அந்த கிளை இங்கே எப்படி வந்ததுன்னு கூட யாராலையும் சொல்ல முடியல. ஒருவேளை தேவர்கள் கொண்டு வந்தாங்களான்னு கூட விவாதம் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் இருக்க பிரசாதம் என்னென்னா, அந்த ஊட்டத்தூர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வெட்டிவேர் மாலையை இறைவனுக்கு சாத்தி அந்த வெட்டிவேர் மாலையையும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரையும் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டா சிறுநீரக நோய்கள் குணமாகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். என்றைக்கும் அது நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் சிவனை பொறுத்தவரையிலும் உடலளவு, மனதளவு, ஆத்ம அளவில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வம் அவர். அதனால் நம்ம சின்னதாக நம்ம உடம்புல இருக்க வியாதிக்கு மட்டும் கேட்க வேண்டாம். பிறவியையே அறுக்கக்கூடிய பெருநோய்க்கான தீர்வாக இறைவனை நம்ம வழிபடலாம். ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க சார். அடுத்தது வந்து விஷ்ணுவை வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார்? இறைவன் விஷ்ணு நம்ம சொல்லும்போது அவருடைய ஒரு அவதாரமாகத்தான் நம்ம தன்வந்திரியையே பார்க்கணும். இன்றைக்கு உலகத்திற்கு ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கான மருத்துவத்தை மனிதர்களுக்கான மருத்துவமாக மாற்றி கொடுத்தது விஷ்ணு தான். ஆனால் விஷ்ணு அப்படின்னு வரும்போது நோய் தீர்க்கக்கூடிய தன்வந்திரியாகத்தான் நம்ம அவரை பார்க்குறோம். ஸோ 4 விஷயங்களுக்கு பார்க்குறோம். நோயற்ற வாழ்க்கை, நோயுற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்ற, அகால மரணத்தை தடுக்க, விபத்துகளை தடுக்க, நரம்பு நோய்களை தடுக்க, அதை விட எல்லாத்துக்கும் முக்கியமாக பிறவின்னு சொல்லக்கூடிய இந்த நோயையே தடுக்க இறைவன் விஷ்ணுவை நம்ம வழிபடலாம். ஆனால் அகெயின் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சக்தி பீடங்கள், அந்த ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் ஒவ்வொரு சக்கரத்துடைய தொடர்பு உண்டு. உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் கோவில் நம்ம சொல்கிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்முடைய ஆக்ஞா மற்றும் சஹஸ்ரஹார சக்கரத்தை தூண்டக்கூடிய சக்தி வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உண்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயில். புற்றுநோயாக இருக்கக்கூடிய நோய்கள், அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயிலுக்கு உண்டு. இந்த கோயிலில் பெரிய ஐதீகமே என்னென்னா, அமாவாசை வந்து கோவில் குளத்தில் வெள்ளத்தை கையை கொண்டு கரைக்கக்கூடியது தான் அங்கே ஐதீகம். உங்கள் கையிலேயே வெள்ளம் எடுத்துகிட்டு போய் கோயில் குளத்தை நீங்கள் கரைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரைச்சிங்கன்னா தண்ணீரில் எவ்வாறு வெள்ளம் கரைகிறதோ அந்த போல் உங்கள் நோய்கள் கரைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் வைத்திய வீரராகவ சுவாமின்னு தான் அவருக்கு பேர். அதனால் இந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறத விட இந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இந்தந்த நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக விஷ்ணுவை பொறுத்தவரையிலும் இந்த பிறவியையே அறுத்தெறியக்கூடிய மோட்சத்திற்கான தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பிரத்யங்கராவை, இவங்களை வந்து வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார்? நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதுபோல் மனதில் ஏற்படுகின்ற நோய்கள், உதாரணத்துக்கு கவலை, பயம், பொறாமை, போட்டி, கோபம், எதிர்மறை எண்ணங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா அல்லது ரொம்ப மோசமாக இருக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஸ்ரீராமரையே நம்ம பெரிய அளவில் வணங்குறோம். அவருடைய மொத்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது பெரிய அதிசயத்தை அவர் செஞ்சு காட்டியிருக்காரா? கிடையாது. ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட 1000 கோடி மடங்கு பிரச்சனைகளை அவர் சம்பாதிக்கிறார். அவர் வந்து நாளை காலையில் அரசராகணும், ஆனால் இன்றைக்கி ராத்திரி காட்டுக்கு போகிறார். சரி, காட்டில் போயாவது மனைவியோடு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வாங்கக்கூடிய வரன்களில் ஒன்று 12 வருடம் தவ வாழ்க்கையில் தான் இருக்கணும், இல்லற வாழ்க்கைக்கு போகக்கூடாது. அப்போ மனைவியோடு காட்டுக்கு போகிறார். சரி, அங்கேயாவது தவ வாழ்க்கையை ஈடுபடலான்னு பார்த்தா மனைவியை கடத்தப்படுறாங்க. அவங்க யார் கடத்தினாங்கன்னே தெரியல. காட்டுக்குள்ளே போய் யாரை தேடுறது? அப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி பிரயாணம் போகிறார். அப்புறம் அந்த ஊருக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய அரசனோடு சண்டை போடுறாரு. அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, மிகப்பெரிய வீரர்கள். அவர்களை சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கிறார். மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் அகெயின் கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே தீக்குளிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஊருக்கு வந்தால் ஒரு சலவை தொழிலாளி ரொம்ப கேவலமாக பேசுகிறதுனால பிரசவத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய மனைவியை கொண்டு போய் காடுகளில் விடக்கூடிய ஒரு நிலை. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்கள். நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? மனைவி காணாமல் போனால் பெரும்பாலும் யாரும் தேடக்கூட மாட்டோம். சரி, மனைவியை யாராவது தப்பாக பேசினா, யார் பேசுனானோ அவன் தலையை வெட்டி தூக்கி போட்டுருவோம்.
கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க, இருந்தாலும் தப்பாக பேசும்போது அதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் மனிதர்கள் இவ்வளோதான் சொல்லி போயிருப்போம், இல்லை தண்டனை கொடுத்துருப்போம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் இருந்தும் கூட, எல்லா சக்திகளும் இருந்தும் கூட, ஒரு மனிதன் எவ்வாறு நியாயமாக வாழ வேண்டும்னு சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஒரு விஷயத்துக்காகத்தான் ஸ்ரீராமரை நம்ம பாராட்டணும். இன்றைக்கும் இறைவனாக நம்ம போற்றி புகழணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இது போன்ற நிறைய சிரமங்களை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். அந்த பயம் சொல்லக்கூடிய, ஒரு பயத்தினால் செய்யக்கூடிய தவறுகள், பொய், புரட்டு, இதெல்லாம் நேரடியாக மறைமுகமாக நம்மளையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பாவங்கள் நமக்கு சில வகையான நோய்களை கொண்டு வரும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நமக்கு வரும்போது இந்த பாவ கணக்கை நீக்கினா தான் இந்த நம்மளோட ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அம்மா தான் மகாபிரத்யங்கரா தேவி. மகாபிரத்யங்கரா தேவியோடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுலேயே ஒரு பெரிய பயம் வரும், ஒரு அகோரமான தாண்டவ ரூபம். அப்போ அந்த இடத்துல போகும்போது முதல்ல நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் எப்போ பொய் சொல்கிறத நிறுத்துறீங்களோ உங்கள் மனசில் எதிர்மறை ஆற்றல் கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். எப்போ உங்கள் எதிர்மறை ஆற்றல் குறையுதோ அப்போ ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அது இதயத்தில் மிகப்பெரிய அளவு ஒளியை கொண்டு வரும். இதயத்தில் இருக்கக்கூடிய ஒளி நன்றாக ஆரம்பித்தாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களும் தோஷங்களும், உங்களை பிடித்திருக்கக்கூடிய பீடைகளும் முற்றிலுமாக போய்விடுவதை பார்க்க முடியும். ஒரு இரவை ஞாபகம் வச்சுங்க. நடுவின் நசியில் இருக்கக்கூடிய இரவாக நம்முடைய மனது இருக்குன்னா, பிரத்யங்கரா கோவிலுக்கு நீங்கள் போகும்போது காலையில் வரக்கூடிய சூரியனாக அந்த ஒளி இருக்கும். உங்களுக்கு அந்த காலையில் 4 மணி 3 மணிக்கு இருட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒளியும் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது மகா பிரத்யங்கராவை நாம் தியானம் செய்ய ஆரம்பித்தா, கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் செலவு பண்ண ஆரம்பித்தா, எப்படி அந்த இருட்டுக்கு பிறகு வரக்கூடிய முதல் ஒளி ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையையும் நமக்கு ஏற்படுத்துமோ அந்த நம்பிக்கையை நம்ம உணர முடியும். அதனால் இந்த நோய் அந்த நோயின் இல்லை, மனநோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள். மனநோயின் நான் சொல்கிறது பைத்தியம் கிடையாது. மனநோயின் நம்ம சொல்கிறது தேவையில்லாத பய உணர்ச்சி. இன்றைக்கி சக்கரை நோய் ஏன் வருது? பயத்தினால் வருது. இன்றைக்கி புற்றுநோய் ஏன் வருது? பயத்தினால் வருது. இன்றைக்கி ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? பயத்தினால் வருது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத சூழலில் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே மகா பிரத்யங்கரா தேவியுடைய ஒரு தரிசனமும் அந்த மந்திரங்களை நம்ம கேட்டாலே போதும், அவ்வளவு பெரிய சிறப்பு ஏற்படுவதை பார்க்கலாம். அடுத்தது வந்து நரசிம்மர். நரசிம்ம அவதாரம் அப்படின்னு வந்தாலே கெட்டதை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய அவதாரம். பொதுவாக இறைவனுடைய அவதாரங்கள் நீங்கள் பார்த்துங்க, வராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், இதெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எவல்யூஷனரியாக இருக்கும். வராகன் வந்தது, மத்ஸ்யம் வந்தது. இதில் ஒரு அவதாரம் வந்து கடுமையான உக்ர அவதாரம்னு நம்ம சொல்லக்கூடியது. நீங்கள் ராமனாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள். பரசுராமரும் மனிதனாக இருக்கக்கூடிய அவதாரம் தான். ஆனால் நரசிம்ம அவதாரம் தான் இருக்கிறதுலேயே அகோரமான அதீத கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அவதாரம். இதோட நோக்கம் என்னன்னா, முழுக்க முழுக்க இன்றைக்கு இந்த கலிகாலத்தில் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல பாபம் நடக்குது அப்படின்னு, அந்த பாபத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு மனநிலையோடு நாம் இருக்கும்போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாவத்தால் தான் இன்றைக்கி சர்க்கரை நோயும், சர்க்கரை நோயினால் கண் போகிறது, நரம்புகள் பாதிக்கப்படுவது, கால் இழந்து விடுவது, ஒரு இதய பாதிப்பு ஏற்பட்டு நம்முடைய செயல்பாடு நின்று விடுவதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது என்னதான் மருத்துவ முறை மற்றதுன்னு இருந்தால் கூட முழுமையான நிவாரணம் கிடைக்காம வலியோடு போராட கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நரசிம்ம ஒரு ஸ்மரணம் அப்படிங்கிறதும் கேட்குறதும் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும். ரொம்ப டிப்பிக்கலாக சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன தீர்வுனே தெரியல, கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, நாலா பக்கமும் நம்ம கத்துறோம் எனக்கு உதவி வேணும் உதவி வேணும்னு. கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரையிலும் யாருமே நமக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியல, என்ன ஆபத்து வரும்னு தெரியல. எதுவுமே யோசிக்க முடியாத நிலையில் மூளையே யோசிக்கிறத நிறுத்தி பிரமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட, அந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற நோய்களை கூட, மனம், உடல், ஆத்மா சார்ந்த நோய்களை கூட தீர்க்கக்கூடிய சக்தி வந்து நரசிம்மருக்கு உண்டு. இந்த மொத்த கடவுள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதில் யார் சுப்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தான். சரிங்களா?
ஏன்னா மற்ற கடவுள்களை நீங்கள் அடையிறதுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கணும். நரசிம்மனை மட்டும் நரசிம்மான்னு கூப்பிட்டா போதும். ஒரு நம்பிக்கையோடு அந்த குரலை நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் ஒரு தீர்வுக்கான ஒரு ஒளி பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிரத்யங்கரா கூட இருட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளிச்சத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் நரசிம்மரை பொறுத்த வரையிலும் நினைத்த மாத்திரத்திலேயே சிரமத்தை நீக்கக்கூடிய மாபெரும் ஒரு தெய்வம். அதே போல் இந்த நோய்கள், இன்றைக்கி ஆப்ரேஷன் தேவைன்னு சொல்லிட்டாங்க, நாளை காலையில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, இல்லை 6 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, கருமுட்டை பை எடுக்கணுங்கிறாங்க, தைராய்டு எடுக்கணுங்கிறாங்க. அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற அனைத்து நோய்களையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் தடுத்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை காட்டி கொடுக்கக்கூடிய சிறந்த தெய்வம் நரசிம்மர். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து சித்தர்கள். இவங்களை வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்கள் வந்து தடுக்கலாம் சார்? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம போகும்போது வழிகாட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பிறந்த குழந்தையாக இருக்கும்போது அம்மா, பிறகு அப்பா, பிறகு நம்ம கூட பிறந்தவங்க, அப்புறம் நம்முடைய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் நம்மளோட டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும். இவங்களெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கணும். ஆனால் சூக்ஷ்ம ரூபமாக நம்ம கூட இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய மகான்கள் தான் சித்தர்கள். ஒவ்வொரு சித்தருமே ஒவ்வொரு வகையான சிறப்பம் 18 சித்தர்களை நம்ம பார்க்கணும். எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையான நோய்களை குணமாக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய மகான்கள். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இறைவனை நாம் வழிபடும் போது ஆற்றல் நமக்கு நேரடியாக கிடைக்கும். நேரடியாகவே நாம் அந்த நோயிலிருந்தோ கவலையிலிருந்தோ பிரச்சனையிலிருந்தோ குணப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சித்தர்களை நாம் வழிபடும் போது நோய் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒளி விளக்குகளாகத்தான் அவங்க இருப்பாங்களே தவிர நோய் தீர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் கிடையாது. இந்த ஒரு புரிதல் நமக்கு தேவை. இப்போ இன்றைக்கி ஒரு புற்றுநோய் வருது, ஒரு சித்தரை நோக்கி நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுறோம். அவர்கிட்ட கேட்கும்போது சரியான மருத்துவர், சரியான மருந்துகள், நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல், இதை ஒளியாக நம்முடைய மூளையில் ஒரு சிந்தனையாக பிரபஞ்சத்துடைய சக்தி வெளிப்பாடாக நமக்கு காட்டக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். ஸோ அதனால் சித்தர்களை வழிபடுவதால் நோய் தீருமா? தீராது. ஆனால் சித்தர்களை வழிபடுவதால் நோய் வேகமாக தீர்வதற்கான வழிமுறைகளையும் நாம் செல்லக்கூடிய பாதை சரியா தவறாங்கிற வழிமுறைகளையும் நிச்சயமாக நமக்கு காட்டி கொடுப்பார்கள். ஸோ என்னென்ன தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இதை தாண்டி உங்களோட குலதெய்வ வழிபாடு இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணும் சார் இந்த மாதிரி நோய்களுக்கு ஒரு தீர்வு தரத்துக்கு? சரி, நம்மளுடைய சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஜெனட்டிக் கோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மெடிசனில் ஃபங்க்ஷனல் மெடிசன், ப்ரெசிஷன் மெடிசன் சொல்லக்கூடிய 2 வகையான பிரிவுகள் மாடர்ன் மெடிசன்லேயே புதுசாக எவால்வ் ஆகிட்டு வருது. ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படின்னா உங்கள் உடம்பை ஜெனட்டிக்காக ஸ்க்ரீன் பண்ணி உங்கள் வயத்தில் எவ்வளோ பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்குது, உங்களோட லிவர் எப்படி இருக்குது, என்னென்ன அலர்ஜிஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு மருந்து தயாரித்து கொடுக்கக்கூடியது தான் ஃபங்க்ஷனல் மெடிசன் சொல்கிறோம். ப்ரெசிஷன் மெடிசன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் மெடிசனுடைய அட்வான்ஸ்ட். இந்த மருந்து உங்களுக்கு மட்டும்தான். ஸோ உங்கள் ஜெயின்ஸை அனலைஸ் பண்ணி வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ, இதை கொடுக்கறது ப்ரெசிஷன் மெடிசன். அப்போ இதை தான் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணி கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரைஸ் பண்ணாங்க. பெரிய கேட்டகரி கோத்திரங்கள். தேவர்கள், அசுரர்கள், ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறது அவர்களுடைய ஸ்வபாவத்தை பொறுத்து கணங்களாக பிரித்தாங்க. அடுத்து மனிதர்கள் வரும்போது ஃபஸ்ட்டு கோத்திரங்கள். நீங்கள் கௌதம கோத்திரமா, காஷ்யப கோத்திரமா, எந்த கோத்திரத்தில் வரீங்கன்னு வரும்போது இந்த கோத்திரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கோத்திரங்களுக்கு அடுத்து நம்ம கொண்டு வரக்கூடியது ராசிகள். ஸோ இந்த ராசிகள்னு நீங்கள் வரும்போது இந்த கோத்திரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் குணங்கள் இருக்கும். உங்களோட நிறம் என்ன, உயரம் என்ன, உங்களோட கண் பார்வை எப்படி இருக்கும், என்ன வகையான மனநலன்கள் இருக்குங்கிறத கோத்திரங்களில் கொண்டு வருவாங்க. அடுத்து வரும்போது இந்த ராசிகள் எதுக்குன்னா யூனிவர்ஸ் உங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும், அப்போ நீங்கள் என்ன வகையான பொதுப்படையான குணங்களில் வச்சுருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு காஷ்யப கோத்திரத்தில் இருக்கீங்க, நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் மீன ராசியாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்து வர்றது உங்களுடைய நட்சத்திரங்கள். நீங்கள் மேஷ ராசி, கஷ்யப கோத்திரம், மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம்.
இப்போ இதோட சப்டைப்ஸ். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய கோத்திரங்கள், அடுத்து வர்றது ராசிகள், அடுத்த நட்சத்திரங்கள். இதை பேஸ் பண்ணி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மொத்த மனித குலத்தையே கிளாசிஃபை பண்ணி அவர்களுக்கென்று ஆற்றல் அளிக்கக்கூடிய சக்தி பீடங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சித்தர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்களைப் போல சிறந்த வழிகாட்டிகள் யாரும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு முதலியார் கம்யூனிட்டி. அந்த காலத்தில் முதலியார்கள் தான் வந்து வியாபாரம், கல்வி இதிலெல்லாம் ரொம்ப பெரியவங்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி அவர்களுக்கென்று ஒரு குலதெய்வத்தை அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது முதல்ல ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். இந்த குலதெய்வம் என்ன பண்ணுன்னா உங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரை எனர்ஜைஸ் பண்ணுறது தான் அந்த குலதெய்வத்தோட வேலை. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வேறு யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு அதனால் எந்த பயனுமே இருக்காது. ஆனால் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அந்த ஜெனட்டிக் கோடில் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்யப கோத்திரம், மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், இந்த ஒரு ஆர்டரில் இருக்கவங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அவங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறத ஏன் மிக முக்கியமாக எல்லாருமே நம்ம சொல்கிறோன்னா, ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு போய் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய உங்கள் உடலை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டு. ஏன்னா நம்மலாம் எப்போ குலதெய்வ கோயில் போவோம்? பிரச்சனை வரும்போது போவோம், கல்யாணம் பண்ணும்போது போவோம், குடும்பத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும்போது போவோம், வேண்டுதல் இருந்தால் போவோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? இட்ஸ் நாட் அ ரெகுலராக நீங்கள் போகக்கூடிய கோவில் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஒரு குலம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முதலியார் கம்யூனிட்டி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு குலதெய்வம் தான் இருக்க முடியும். பட் தென் இப்போ இந்த ஒரு கம்யூனிட்டிலேருந்து இந்த கம்யூனிட்டி பொண்ணு எடுக்கிறாங்க, பொண்ணு கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு வேறு இருக்கும், இவங்களுக்கு வேறு இருக்கும். ஸோ அவங்க அந்த கோவில் போகிறது வர்றது அப்படின்னு சொல்லி குலதெய்வங்கள் பெருகி விட்டதை நம்ம பார்க்கணும். குலதெய்வங்கள் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒன்று தான் இருக்கும், வேறு வேறு பேரில் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது, அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம உடம்பை நாமே எனர்ஜைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அதுதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது. குலதெய்வ வழிபாடை விட சிறப்பான வழிபாடு இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி தீரா நோய் இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கவங்களுக்கும் என்னென்ன தெய்வங்களை வந்து வழிபடணுன்றதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்மா.